அடுத்து பிரம்மஸ்ரீ ஹரி அவர்கள், காவல்துறை அதிகாரி, சித்த வித்யார்த்தி. அவங்கெல்லாம் 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. ஆமா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அன்பு சகோதரி லதா அவங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அதை நான் மறுக்கல, அதை முன்மொழிய போறேன். அவங்க 3 பேர் பற்றி சொல்லியிருந்தாங்க. சாணக்கிய சந்திரமுக ஐயா, தாவா ஐயா, அதுக்கப்புறம் துஷாம்மா, அதுக்கப்புறம் நம்ம சித்த வித்தியார்த்திகள். இங்கே ஒரு 15 நாளாக வந்து ரொம்ப கடுமையாக, ரொம்ப வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப கடுமையாக உழைச்ச நம்ம சண்முகவேல் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, பழனி அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அண்ணன், மற்ற எல்லா சித்த வித்தியார்த்திகளுக்கும் நம்ம என்ன ஆத்ம சமஸ்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சிவானந்தர சித்த வித்தை அப்படின்னு எல்லாருக்கும் பழக்கமான விஷயம். மேடையில் இருக்கவங்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் வித்தைன்னா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இதை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. வித்தை வாங்காமல் வெளியே இருந்து வந்திருக்காங்க. இல்லை சமாதிக்கு நம்ம ஜெயபரன் ஐயா, அப்புறம் பத்மாவதி அம்மா, இன்னொரு 10 கம்பெனியும் அவங்க சமாதி விழாக்கள் வந்திருக்க மற்ற உறவினர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சித்த வித்தை வந்து ஒரு விஷயத்த, சாமி சிவானத்தை வந்து ரொம்ப கடுமையான ஒரு 12 வருஷம் பழனியில தவ இருந்து அவர் கற்றுக்கிட்ட முழு பலனையும் ரொம்ப சுருக்கமா, ரொம்ப எளிமையா அப்படியே கொடுத்துருக்காரு. கொடுத்ததுனா அப்படியே ஒரு ஆசான் ஒரு சிஷியனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கல. ஒரு தகப்பன் தான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படியே தனக்கு என்ன கிடைச்சதோ அந்த விஷயம் அப்படியே மற்ற எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் அந்த விஷயங்களை ரொம்ப சுருக்கி, ரொம்ப நுணுக்கமாக அணுகி, அதை ஒரு நெறிமுறைப்படுத்தி, சட்டத்தங்களுக்கு உட்பட்டு, ஏற்கனவே 4 வேதங்கள் இருந்த போதிலும், ரிக்வேது, சாமாதான வேதம் இருந்த போதிலும் 5ஆவது வேதமாகிய சித்த வேதம் என்ற ஒரு நூலை எழுதி அதுக்கான பயிற்சி முறைகளை கொண்டு வந்து எல்லாமும் அழகாக பண்ணிட்டு போதும் சட்டத்திட்டங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கார். ஏன்னா நமக்கு வந்து என்னதான் வேதங்களை படிச்சிருந்தாலும், என்னதான் பயிற்சி பண்ணாலும், நமக்கு ஹேபிச்சுவல் பிஹேவியர்னு இருக்குது, பழக்க தோஷம்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம எங்கேயாவது நம்ம செய்கிற விஷயங்களை தவற விட்டு விடுறதுக்காக தான் சட்டத்திட்டங்களையும் ரொம்ப நெறிமுறைப்படுத்தி பிள்ளைகள் எங்கேயும் தவறாம தவறி போகாம தான் அடைஞ்ச நிலை, ஏக தத்துவ நிலை, 7th ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் சொல்லுவாங்க, யூனிட்டி கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏக ஜீவ தத்துவம். இதுதான் தத்துவத்திலேயே உயர்ந்தது. அதுக்கு கீழே ஒரு படி போனாலும் நம்ம வந்து அங்கே டூவலிட்டி வந்துடும். அங்கே 6வது ஸ்டேட்ல இருந்தாலும் இறைநிலை தத்துவத்தை வந்துடும். இறைநிலை தத்துவத்துல பகவான் இருப்பார், பக்தன் இருப்பார். பகவானை நம்ம வேண்டுவோம், பகவான் நமக்கு அருள் பாலிப்பார். இங்க பகவானும் கிடையாது, பக்தனும் கிடையாது. நான் அடைஞ்ச அந்த ஈஸ்வர தன்மையும் ஈஸ்வர நிலையையும் தாம் பிள்ளைகள், அதாவது குரு சிஷ்யன்னு கிடையாது, சாமி சிவானந்த பரமஹம்சர் இருந்தாரு, அதுக்கு அவர் கூட பயணிச்ச 7 பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுத்தாங்க. சிவானந்த பரமஹம்சர், ஆனந்தர், அதே மாதிரி நித்யானந்தர், யோகானந்தர், மாதவானந்தர், சங்கர் ஆனந்தர் தான் வாழ்ந்த காலத்திலேயே ஆனந்த பட்டத்தை கொடுத்து ஆனந்தப்பட்டவர் தான் ஞானபிதா. அதனாலதான் அவர் தகப்பன் சொல்றோம். நாங்க சாமி சிவானந்தர்னு சொல்லிட்டு நாங்க கொண்டாடுறதுக்கும் தகப்பன் சொல்றது ரீசன் என்னன்னா, தான் அடைஞ்சிருது, தான் சம்பாதிச்ச சொத்து, தான் உழைப்பு எல்லாத்தையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி தாம் பிள்ளைகள், தன்னை ஃபாலோ பண்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படியே கிடைக்க வேணும்ன்றத அவர் மும்முரமா முயற்சியும் அந்த பேரானந்தத்தையும் பேரன்பும் இருக்கிறதுனால தான் நம்ம அவ்வளோ சட்டத்திட்டங்களையும் கடுமையாக கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது ஒன்றும் பெருசும் இல்லை. பிறப்பு இறப்பு 2 விஷயம் இருக்குது. இதை வந்து பல காலம் நம்ம சுழிச்சு வந்திருப்போம். சிவபாரத்தை சொன்ன புல்லாய் பூண்டாய் புழுவாய் மழமாய் எல்லா பிறப்பும் இறப்பு இருந்துச்சு. மனித பிறகு தான் மகத்தானதுன்னு. ஏன்னா மனித பிறகுகள் தான் மனம்னு ஒன்று இருக்கு. மனம் வச்சு தான் நம்ம வந்து மேல்நிலை அடைய முடியும். மனம் அற்று போச்சுன்னா நமக்கு சிந்திக்க செயல்கிறது கிடையாது. மனமு தான் சாமிக்கு என்ன சொல்றாருன்னா, மனம் தான் குருனிடர். எப்படி அடப்பட்ட மனம் குருன்னா, ஆர்ப்பரிக்கிற மனம் வந்து குருவாக இருக்க முடியாது. அடங்கிய மனு தான் குருவா இருக்கிறார். அப்ப அடங்கிய மன குருவத்துக்கு அதை அடக்கிறதுக்கான பயிற்சி தான் சித்த வித்தை, சித்த வேதத்துக்கான தத்துவத்துல வந்து அதை குறிப்பிட்டு வச்சிருக்காரு.
எல்லாரும் மழை பெய்யுது, மேகங்கள் இருக்குது, மழையே பெய்யுது, அருவியா இருக்குது, குளமா இருக்கு, ஏரியா இருக்கு, குட்டையா இருக்குது, கடல்ல கலக்குது, திருப்பி நீராவியா இருக்குது, திருப்பி மேல போகுது. இது பிறப்பு இறப்பு சுழற்சி மாதிரி தான். இங்க வந்து பரிணாம வளர்ச்சின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்றது தான் சாமியோட பெரிய விஷயமே. அதுதான் முக்திக்கான அறம் பொருள் இன்ப வீடு பேருன்றது வந்து அந்த நிலை அடையிறதுக்கான தான். இந்த மழை பெய்யுறது எப்படி திருப்பி ஆகி திருப்பி மேகத்தை போய் சேருதோ அதே மாதிரி தான். இப்போ ரொம்ப டெக்னிக்கலா சொல்லாம ரொம்ப இயல்பா பேசணும்னா, வீட்டுல எல்லாம் கோழி வளர்த்துருப்போம், கோழி முட்டை வச்சிருக்கோம். முட்டைன்றது ஒரு திடப்பொருள், அது உள்ள இருக்கிறது திரவ பொருள். இந்த திரவ பொருளை திடப்பொருள் ஆக்கிறது தான் பரிணாமமே. அதுக்கு முட்டை இட்டத பொருள் வந்து அடை காக்குது, அடை வந்து சூடை கொடுக்குது, அந்த சூடு வந்து சுத்த உஷ்ணம். நம்ம இங்க தவம் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறதும் சுத்த உஷ்ணம் தான். அப்ப அடை காத்து அதுக்கு ஒரு நெறிமுறையோட இருக்கும்போது 21 நாள் உள்ளிருந்து ஒரு உயிர் ஜனிக்குது. அது வந்து பரிணாமத்தின் ஒரு பகுதி. அதே மாதிரிதான் சித்த வித்தையவன் உள்ளுக்குள்ள அந்த கதி எடுத்து ஏக கதியாக்கி, அது ஊத்துவ கதியாக்கி, அது மேல் கதியாகி அந்த ஈஸ்வர தன்மை ஈஸ்வர நிலையை அடையிறதுக்கு இந்த திடப்பொருளையும் திரவ பொருள் வித்தியார்த்திகளுக்கு தெரியும் எது திடப்பொருள் எது திரவ பொருள். திடம் என்றது சரீரம், திரவப்படந்து சுக்கிலும். இந்த சுக்கிலத்தை கட்டி மேலே ஏற்றுறதான் நம்மளோட தத்துவம். அந்த கோழி எப்படி அடை காத்து உள்ள இருக்கு இந்த ஒரு உயிர் ஜனிக்குதோ அதே மாதிரி உள்ளிருந்து ஞானம்ன்றது முக்தின்றது உள்ளிருந்து வெளிப்பட வேண்டியதுதான் இதோட தாற்பயம். சிவானந்தர சித்த வித்தியை வந்து ரொம்ப எளிமையா கடுமையா இருக்கும். நினைச்சுப்பாங்க வெளியே மாமிசம் தின்னக்கூடாது, இதுக்காக அது எடுக்கணுமா அது எடுக்கணும். ஒரு ஸ்கூல்ல வாரியார் இருக்காங்கன்னா 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறா, 8 மணிக்கு நான் போய் ஆகணும். போலீஸ்க்காக வேலை செய்யறாங்கன்னா 7 மணிக்குனா 7 மணிக்கு போய் ஆகணும். இல்லை என் வசதிக்கு நான் 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன், 9 மணி தான் கிளம்பி போவேன்னா அது வந்து எந்த தொழிலுக்குமே ஆகாது. அது ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, காலத்திலே பயிர் செய்யணும், காலத்திலே நடணும், காலத்திலே உரம் போடணும். எனக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த காலத்துல நம்ம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தி சரியான நிலை அடையணும். அதே மாதிரி வித்தை வாங்க 2 மனமெல்லாம் இருப்பாங்க சிலர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டிய அவசியமே கிடையாது. காலம் கடந்துருச்சு. இதை பத்தி காதல விழுந்து செய்தி வந்துச்சு, வந்து உள்ள வந்தாச்சு, பார்த்தாச்சு. எடுக்கலாமா வேணாவா, இரு நிலைப்பாடுல இருக்க வேண்டியதுலாம் வேணாவா, உள்ள வரணும்னா சந்தோஷமா வரலாம். இதுக்கு வந்து யாரும் சொல்லதில்லை, தன் ஜீவன் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். ஏன்னா ஜீவன் தான் பிரதானம் நமக்கு. ஏன்னா ஜீவனுக்கு தான் மோட்சம். இந்த சரீரம் வந்து பல பிறவை எடுத்திருக்கோம். இந்த பிறவிக்கு இந்த சரீரம், இதை மாதிரி எத்தனை சரீரம் எடுத்தோமோன்னு தெரியாது. அதனால இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிடைச்ச அறிவை வச்சுக்கிட்டு ஞானம் என்றது பேரறிவை எட்டுறது தான் சால சிறந்தது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நமஸ்காரம். நல்லது. பிரம்மஸ்ரீ ஹரிகரன். அதற்கு முன்னதாக நம்ம பிரம்மஸ்ரீ ஹரிகரன் அவர்களுக்கு ஏஜி பழனி ஐயா அவர்கள் மரியாதை செய்து